Hello everyone, welcome to our channel. In the video la class 9th NCERT Maths chapter 2 polynomials la exercise 2.3 la introduction வந்து நம்ம பார்க்க போறோம். So introduction la வந்து factor theorem பத்தி வந்து first பார்ப்போம். So if p of x is a polynomial of degree n greater than or equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க and a is any real number. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பாலினாமியல். அந்த பாலினாமியலோட டிகிரி வந்து என்னவா இருக்கு அப்படின்னா 1 இல்லாட்டினா 1ஓட கிரேட்டரா வந்து இருக்கு. அண்ட் ஏ அப்படின்றது வந்து ரியல் நம்பர். தென் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாலினாமியலுக்கு எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்றது, அதாவது இது வந்து ரியல் நம்பர். a அப்படின்றது எனி ரியல் நம்பர். ஸோ இந்த பாலினாமியலுக்கு எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்றது வந்து ஒரு ஃபேக்டர். எப்போ இஃப் இந்த ஏ வேல்யூவை எடுத்து நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்றோம்ல பாலினாமியல்ல, இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ்ல வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்போ சச் தட் எனக்கு ரிசல்ட் வந்து 0 அப்படின்னு வந்து கிடைக்கணும். அதாவது என்னோட ஃபைனல் ஆன்சர் 0ன்னு வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா தென் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் p of a is equal to 0. p of a வந்து எப்போ வந்து 0க்கு ஈக்குவலா இருக்கும்? if x minus a is a factor of p of x. சரியா? அதாவது p of a எப்போ வந்து 0வா இருக்கும் அப்படின்னா x minus a வந்து இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டரா இருந்துச்சு அப்படின்னா அப்போ p of a வந்து 0வா வரும் நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேக்டர் தியரம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபேக்டர் தியரமை பேஸ் பண்ணி வந்து சில சம்ஸ்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ஸோ தட் இன்னுமே வந்து உங்களுக்கு கிளியரா வந்து புரியும். ஸோ இது ஒண்ணுமே இல்லை, பாலினாமியலை பி ஆஃப் எக்ஸ்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. எனி பாலினாமியல். ஸோ இப்போ வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனி பாலினாமியல் 2x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 4 இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நான் இப்போ இதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்றேன். அதாவது p of 1 இல்ல p of 2 அந்த மாதிரி நான் வந்து எதனா ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்றேன். -1 p of -2 அப்படின்னு வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணும் போது எனக்கு வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 0 அப்படின்னு வந்து கிடைச்சிது அப்படின்னா எனக்கு x -1 வந்து ஃபேக்டர் ஆஃப் திஸ் பாலினாமியல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படி இங்க வந்தது? x -1 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த -1 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது x இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்து ஆயிடும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன அர்த்தம்? x இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது தான் இங்க நான் 1 எக்ஸோட பிளேஸ்ல 1 சப்ஸ்டியூட் பண்ணி நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் x -2 ஈக்குவல் டு 0. -2 இந்த பக்கம் வரும்போது x ஈக்குவல் டு 2ன்னு வந்து ஆயிடும். அதாவது இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நான் வந்து 2 வந்து சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஸோ அப்போ 2 சப்ஸ்டிடியூட் பண்ணும் போது எனக்கு வந்து 0 வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? திருப்பியும் அப்படியே ரிவர்ஸ் இந்த 2 இந்த பக்கம் எடுத்துருந்தா எக்ஸ் -2வா வந்து ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இங்க ரெண்டு கண்டிஷனா வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து பி ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. எனக்கு பி ஆஃப் 1 வந்து இல்ல பி ஆஃப் 2 வந்து 0ன்னு கிடைச்சது அப்படின்னா அப்போ எக்ஸ் -2 வந்து எனக்கு ஃபேக்டர் ஆஃப் திஸ் பாலினாமியல் அப்படின்னு அர்த்தம். இல்ல பி ஆஃப் 2 வந்து எனக்கு 0ன்னு கிடைச்சிருக்கு, அப்போ x -2 is a factor of the given polynomial. இதுதான் வந்து அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 6 வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 6ல examine whether x plus 2 is a factor of அப்படின்னு சொல்லி x cube plus 3x square plus 5x plus 6 and of 2x plus 4 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது x plus 2 அப்படின்ற இந்த பாலினாமியல் வந்து இதுக்கும் ஃபேக்டரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ x plus 2 is equal to 0. அப்போ x equal to -2 அப்படின்னு வந்து வரும். அப்போ என்ன பண்ணணும்? p of x எடுத்துக்கிறோம். பாலினாமியல இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. எக்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கிறதுனால p of x எடுத்திருக்கேன். இங்க y வேரியபிள் யூஸ் பண்ணாங்கன்னா p of y வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 வந்து வரும்.
So P of minus 2 equal to minus 2 whole cube plus 3 into minus 2 whole square plus 5 into minus 2 plus 6 வந்து வரும். ஸோ இது வந்து minus 8 வரும் plus 3 into minus வந்து ஸ்கொயர் டேர்ம்ல இருந்தால் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 4 ஆகிடும். 3 into 4 12 minus 10 plus 6. ஸோ மைனஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து எடுத்துக்கலாம். ஸோ minus 8 minus 10 plus 12 plus 6. ஸோ minus 18 இங்கே வந்து plus 18. So which is equal to 0. So P of minus 2 வந்து 0. அப்போ வந்து என்ன வரும்? P of minus 2 0வா இருந்துச்சு அப்படின்னா then x plus 2 is a factor of the polynomial அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸோ இதுக்கு வந்து எப்படி அதாவது therefore x plus 2 is a factor of x cube plus 3x square plus 5x plus 6 அப்படின்னு வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் P of x is equal to 2x plus 4. ஸோ P of minus 2 அதே தான் வரும். minus 2 equal to 2 into minus 2 plus 4 which is minus 4 plus 4 which is 0. So therefore x plus 2 is a factor of x cube plus 3x square 2x plus 4. இது வேண்டாம், இது நம்ம முன்னாடியே எழுதிட்டோம். இது வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லை, அதுக்கும் 0 தான் கிடைச்சிருக்கு. ஸோ x plus 2 is a factor of 2x plus 4. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 6. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7 வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 7 வந்து நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இஃப் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாலினோமியல. ஸோ பி ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? 4x கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் அண்ட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபேக்டர் அப்படின்னும் போது எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வரும்போது 1. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்? பி ஆஃப் 1 வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 0 அப்படின்றது அர்த்தம். ஏன்னா ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க, அப்போனா கண்டிப்பாக இட் வில் பி ஈக்குவல் டு 0 தான். ஸோ இப்போ கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ பி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 4 into 1 cube plus 3 into 1 square minus 4 into 1 plus k is equal to 0. So 4 plus 3 minus 4 plus k is equal to 0. Plus 4 minus 4 cancel ஆயிடும். 3 plus k is equal to 0. k equal to minus 3. ஸோ இதான் வந்து 7th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். So factorize 6x square plus 17x plus 5 by splitting the middle term and by using factor theorem அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம splitting the middle term யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். P of x வந்து 6x square plus 17x plus 5 அண்ட் இது வந்து splitting the middle term பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும்? இந்த எப்பவுமே வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணும் போது இங்க இருக்கிற அந்த ஏ டேர்ம் வந்து கண்டிப்பா 1 தான் வந்து இருக்கணும். ஸோ இங்க 6 இருக்கு. ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பிளஸ் 30 வந்து நம்மளுக்கு வந்துடும். 6 into 5 30 வித் த சைனோட எழுதிக்கோங்க. அண்ட் இங்க வந்து பிளஸ் 17 வந்து இருக்கு. ஸோ நான் 2 நம்பர்ஸ் சூஸ் பண்ணணும் such that நான் அதை மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு 30 வரணும். அதே 2 நம்பர்ஸை நான் ஆட் பண்ணும் போது எனக்கு 17 வரணும். அதாவது என்னோட ப்ராடக்ட் வந்து 13 வரணும். அண்ட் என்னோட நான் ஆட் பண்ணும் போது ஐ ஷுட் கெட் 17. ஸோ நான் வந்து 15 and 2 எடுத்துக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் 30, ஆட் பண்ணால் 17 வந்துருச்சு. ஸோ 6x ஸ்கொயர் பிளஸ் இங்கே 17x இருக்குல்ல, அதுக்கு பதிலாக 15x plus 2x ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன். அதாவது மிடில் டேர்மை ஸ்பிளிட் பண்ணி இங்க இருக்கிற வேல்யூ எழுதுறேன். பிளஸ் 5 இங்க ரெண்டுமே வந்து 3 டேபிள்ஸ்ல போவோம். எக்ஸும் வந்து காமனா இருக்கு. ஸோ எக்ஸை காமனா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன். இது 3 2s are 6, 3 5s are. ஸோ 3 காமனா வெளில எடுத்துட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கும்? 2x plus 5.
பிளஸ் இங்க வந்துருச்சா, நம்மளுக்கு வந்து இந்த பிராக்கெட் குள்ள வர்றது வந்து சேமா வரணும். ஸோ 1, அதாவது இந்த பிராக்கெட் குள்ள வர்றது. ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு, 2x பிளஸ் 5 இருக்கு. ஸோ அப்போ 1ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2x பிளஸ் 5, அதாவது 1 மட்டும் காமனா வெளில எடுக்கிறேன். இப்போ திருப்பியும் இங்க பிராக்கெட்ல 2x பிளஸ் 5 2x பிளஸ் 5 இருக்கு. ஸோ 2x பிளஸ் 5 வந்து காமனா எடுத்தோம்னா 3x பிளஸ் 1 வந்து எனக்கு வரும். ஸோ இதுதான் வந்து மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் 2x பிளஸ் 5 அண்ட் 3x பிளஸ் 1. இப்போ இது வந்து மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வச்சு பண்ணும். இப்போ இது வந்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வச்சு நம்ம சால்வ் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபேக்டர் தியரம்க்கு ஸோ p ஆஃப் எக்ஸ் அதே தான் 6x ஸ்கொயர் பிளஸ் 17x பிளஸ் 5. அண்ட் இங்க வந்து எப்பவுமே நான் சொன்னது தான், ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்க்கு a வேல்யூ வந்து 1 இருக்கணும்னு சொன்னல. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், இதை வந்து 6ஆல த ஹோல் ஈக்குவேஷன் ஐ எம் டிவைடிங். ஸோ அப்போ எனக்கு அப்போ இல்லைன்னா 6 காமனாக வெளில எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். டிவைட் பை 6 த்ரூ அவுட்னு சொல்லலாம். அப்போதான் வந்து என்ன ஆகும், 6 கேன்சல் ஆகி இங்கே 1 வந்துடும். ஸோ அப்படி பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 17 பை 6x பிளஸ் 5 பை 6 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இங்கே என்னது, 5 பை 6 5 பை 6. ஸோ இப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் வரும் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டு ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 5 பை 6. ஸோ 5 பை 6னா 5 பை 6 இன்ட்டு 1 வரும். அடுத்தது 5 பை 6 எனக்கு வரணும். ஸோ அப்போனா இன்ட்டு 5 பை 3 இன்ட்டு 1 பை 2 பண்ணா எனக்கு வந்து வரும். அதே மாதிரி 5 பை 6 எனக்கு கிடைக்கணும். ஸோ 5 பை 2 இன்ட்டு 1 பை 3 வந்து எடுத்தோம்னா எனக்கு வந்து வரும். ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ்னு நான் என்னென்னலாம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் இங்க வந்து நான் வெறும் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எடுத்திருக்கேன், வந்து அப்படியே நெகட்டிவ் வேல்யூஸ் போட்டுக்கலாம். ஸோ 1 5 பை 3 1 by 2 5 by 2 1 by 3 வரும். அப்படியே இது -1 -5 by 3 -5 by 2 -1 by 2 -1 by 3 வந்து வரும். இப்போ வந்து நம்ம ஒரு வேல்யூக்காக வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி வந்து பார்க்கணும், எதுக்கு வந்து ஈக்குவல் டு 0 வருது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ எதுக்கு 0 வருதோ அதை மட்டும் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ நம்ம சும்மா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரேண்டமா வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ p ஆஃப் இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் வச்சு நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல. ஸோ அப்போ அந்த 2 வேல்யூவை வச்சாவே வந்து நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சிடும். பட் ஆனால் இப்போ நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணாம ஃபேக்டர் தியரமை மட்டும் யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்றுத்துக்கும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வந்து இப்போ 1க்கு சப்ஸ்டியூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் 1 இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும், ஸோ எது ஈக்குவேஷன், ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன். இந்த 6ஓட தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 6 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 17 பை 6x பிளஸ் 5 பை 6 அப்படின்னு இருக்கு. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணனா 6 1 பிளஸ் 17 பை 6 பிளஸ் 5 பை 6 வந்து வந்துடும். எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ அப்போ 6 இங்கே வந்து எல்சிஎம் வந்துடும். எல்சிஎம்மும் 6 தான். ஸோ 6 பிளஸ் 17 பிளஸ் 5. ஸோ இது வந்து 6ம் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு 28 வந்து வரும். ஸோ 0 வரணும். அப்போனா தான் ஃபேக்டர், 0 வரல, ஸோ கிடையாது. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மில் நம்ம பண்ணதை வச்சு நான் எடுக்கிறேன். என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆன்சர், 3x பிளஸ் 1ன்னு கிடைச்சிருக்கு, which is equal to 0. அப்போ 3x is equal to -1. x is equal to -1 by 3. அப்போ வந்து நம்மளுக்கு -1 by 3 வந்து கண்டிப்பா ஃபேக்டரா வரும். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ p of -1 by 3 சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ 6 -1 by 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 17 by 6 -1 by 3 வந்துடும்.
எக்ஸோட பிளேஸ்லலாம் -1/3 ப்ளஸ் 5/6. ஸோ இங்கே வந்து 6 இருக்கு, இங்கே வந்து 1/9 minus 17/6 into 3 18 plus 5/6. ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே வந்து இப்போ எல்சிஎம் எடுத்து பார்க்கலாம். 9 18 6. ஸோ 3 3s are 3 6 are 3 2s are. ஸோ 2. ஸோ நம்மளுக்கு வந்து 3 2s are 6 and 6 2s are. ஸோ நம்மளுக்கு 3 2s are 6 6 3s are 18 வந்து வரும். ஸோ 18 தான் வந்து எல்சிஎம். ஸோ அப்போ இங்கே இன்டூ 2 2 இங்கே இன்டூ 1 இன்டூ 1. ஸோ -17 இங்கே வந்து இன்டூ 3. அப்போ மேலேயும் 3 ப்ளஸ் 50. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன வருது 6, இங்கே வந்து 17 - 17/18 வரும். ஸோ 0 ஆகிடும். ஸோ இது 6 1 டைம், இது 3 டைம்ஸ். ஸோ 0/3 which is 0. ஸோ நம்மளுக்கு வந்து சால்வ் ஆகிட்டு நம்மளுக்கு 0 வந்து கிடைக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்தது என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்ல 2x + 5. ஸோ இப்போ 2x + 5 ட்ரை பண்ணிடலாம். இப்போ 2x + 5 சப்ஸ்டிடியூட் பண்ணாலும், ஸோ இப்போ 2x + 5 ஈக்குவல் டு 0. 2x is equal to -5, x is equal to -5/2. ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ p of -5/2. ஸோ 6 x ஸ்கொயருக்கு பதிலாக -5/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 17/6 இன்டூ -5/2 ப்ளஸ் 5/6. ஸோ 6 இது வந்து 25/4 மைனஸ் ஸோ 85/12 ப்ளஸ் 5/6. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு 12 வரும். இங்கே வந்து 6 வந்து வெளியில தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து 25 இங்கே வந்து இன்டூ 3 பண்ணுறோம். ஸோ இட் வில் பி 75 மைனஸ் அப்படியே 85 வந்துடும் ப்ளஸ் இங்கே வந்து இன்டூ 2 அப்போனா வந்து 10 வரும். ஸோ அப்போனா 6 இது வந்து 85 மைனஸ் 85/12 வந்து வரும். ஸோ விச் இஸ் 0. 0/12. ஸோ இட் வில் பி 0. ஸோ நம்மளுக்கு வந்து எதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்போனா என்னது ஃபேக்டர் அப்படின்றது நான் இங்கே போட்டுறேன். ஸோ p of -1/3யும் p of -5/2 தான் ஃபேக்டர். ஸோ அப்போ வந்து இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ x minus of -1/3 which is x plus 1/3. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 3x plus 1/3 வரும். இது வந்து என்னது ஃபேக்டர்னா ஈக்குவல் டு 0ல. ஸோ இந்த 3 இப்படி போயிடும். ஸோ 3x plus 1 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான். ஸோ x of -5/2. ஸோ which this is equal to 0. அப்போ x plus 5/2 அப்படின்னும் எழுதலாம். இது எல்சிஎம் எடுத்தோம்னா 2x plus 5/2 equal to 0. ஸோ 2x plus 5 வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ். எது 3x plus 1ம் 2x plus 5ம் வந்து ஃபேக்டர்ஸ். ஸோ அவ்வளோதான் வந்து எக்ஸாம்பிள் 8. ஸோ ஃபேக்டர் தியரம் பேஸ் பண்ணி பண்ண சொன்னாங்கன்னா இப்படி பண்ணலாம். இங்கே வந்து ஸ்டார்டிங்ல நான் வந்து 6 காமனாக வெளியில எடுத்துட்டேன். அதாவது இங்கே வந்து காமனாக இல்லை, அதனால என்ன ஆச்சுன்னா நான் /6 போட்டிருக்கேன். இங்க வந்து 6 இருந்தனால 6 எடுத்துட்டேன். என்னால் 6 இங்க இருக்கு. உங்களுக்கு இல்லைன்னா /6 த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா இந்த 6 வராது. ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். ஏன்னா 0 வருது அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த 6 கேன்சல் தான் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு வந்து 0 தான் வரப்போகுது ஃபைனலா. ஸோ அதனால எந்த சேஞ்சஸும் உங்களுக்கு வரப்போறது இல்லை. ஸோ நீங்க /6 த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் போட்டாலும் ஒண்ணுதான், இல்லைன்னா 6 காமனா வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். 6 காமனா வெளில எடுத்தோம்னா வெளியில 6 வரும். இங்க த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் 6ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னா இங்க வந்து 6 வராது. அண்ட் இங்க வந்து 1 இங்க வந்து அப்படியே இந்த 6 கேன்சல் ஆயிடும். அண்ட் இங்க வந்து /6 வந்து. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 9 வந்து பார்க்கலாம். So example 9, factorize y square minus 5y plus 6
பை யூசிங் ஃபேக்டர் தியரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்னது பி ஆஃப் ஒய் எடுத்துக்கலாம். ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5y பிளஸ் 6 வந்து வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ இங்க வந்து என்னது நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் வந்து எடுத்துப்போம். கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்னது இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லைன்னா ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இங்க 6. இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதுறோம் 1 2 3 6. ஸோ இப்போ இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் இன் பிளேஸ் ஆஃப் ஒய். ஸோ பி ஆஃப் 1 சப்ஸ்டியூட் பண்ணா 1 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டூ 1 பிளஸ் 6. ஸோ எனக்கு வந்து மைனஸ் 4 பிளஸ் 6 விச் இஸ் 2 வருது. அடுத்தது p of 2. 2 square minus 5 into 2 plus 6. So it will be 4 minus 10 plus 6. அப்பனா வந்து 6 plus 4 10 minus 10 0. So 2 வந்து factor அப்படின்னு வந்து வந்துருச்சு. So next 3 வந்து substitute பண்ணலாம். So 3 square minus 5 into 3 plus 6. So அப்போ 9 minus 15 plus 6. So அப்போ வந்து எனக்கு என்ன வரும் 9 plus 6 15 minus 15 which is 0. So 2 and 3 வந்து are factors அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். So இது எப்படி எழுதலாம், y minus 2 is equal to 0. So நம்ம first introductionலயே வந்து பார்த்திருந்தோம். So இங்க 2 factor அப்படின்னா அது எப்படி எழுதலாம் y minus 2. And அதே மாதிரி y minus 3 is equal to 0. So y square minus 5y plus 6 is equal to y minus 2 into y minus 3. இதான் வந்து factor. So ஏன்னா factor theorem நம்ம பார்த்த பிறகு factor theorem யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி factorize பண்றோம் அப்படின்னா அது வந்து என்ன ஃபார்மேட்ல வரும் அப்படின்னா so ax square plus bx plus c பார்த்தோம்ல that will be of the form x minus a x minus b. இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது தான் நம்மளுக்கு அந்த ஏபி அப்படின்றது வந்து வரும், அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து வரும். ஸோ அதனால நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் ஏ அண்ட் எக்ஸ் மைனஸ் பி, இது வந்து எக்ஸ் டேர்ம்னால இது வந்து ஒய் மைனஸ் 2 ஒய் மைனஸ் 3 வந்து எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் 10 வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிள் 10 வந்து பார்க்கலாம். ஸோ ஃபேக்டரைஸ் எக்ஸ் கியூப் minus 23x square plus 142x minus 120. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, p of x வந்து x cube minus 23x square plus 142x minus 120 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இது வந்து ஒரு கியூபிக் பாலினாமியல். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே ரேண்டமாக வந்து நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்ப்போம், வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஃபேக்டர் தியரம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன வரும், இது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம் மைனஸ் 120. ஸோ 120யோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்றது பார்த்தோம்னா ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 எழுதலாம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, அது மாதிரி வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் போயிட்டே வந்து இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஸோ 120 அப்படின்னா 1 into 120, 2 into 60, 3 into 40. ஸோ அப்போ இதில் என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் வந்துடுது, 1 120 வந்துடுது, 2 60 வந்துடுது, 3 and 40 வந்து ஃபேக்டர்ஸாக வந்து வந்துடுது. ஸோ முன்னாடி சம்மில் கூட நம்ம பார்த்தோம். ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எடுத்தோம், அதுக்கப்புறம் அதை வந்து நெகட்டிவாகவும் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபேக்டர்ஸ், ஸோ சில ஃபேக்டர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1லேயே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ p of 1 வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ 1 cube minus 23 into 1 square plus 142 into 1 minus 120. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும், 1 minus 23 plus 142 minus 120 வந்து வரும். ஸோ இங்கே இதையும் பாசிட்டிவ் சைன் ஆட் பண்ணால் 143 வரும், மைனஸ் 143. ஸோ மைனஸ் 23 மைனஸ் 120 மைனஸ் 143 which is 0. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஃபேக்டர் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு
குவாட்ராட்டிக் பாலினாமியல் இருந்தது. ஸோ நம்ம அப்படியே வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதாவது இப்போ x-1 ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் தான் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் வந்து 1 by 1 ட்ரை பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு 0 வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ 1 வந்து 0ன்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு கியூபிக் பாலினாமியல். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா டிவிஷன் மெத்தடில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதாவது p of x is equal to x minus 1 into g of x, some value of g of x. p of x அப்படின்றது இது இந்த பாலினாமியல். ஸோ அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ p of x நது x cube minus 23x square plus 142x minus 120 equal to x minus 1 into g of x. So இந்த minus x minus 1 கீழே கொண்டு வந்துடும். So x cube minus 23x square plus 142x minus 120 by x minus 1 is equal to g of x. So g of x எனக்கு எப்படி கிடைக்கும்னா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கும். ஸோ எப்படி டிவைட் பண்ணுறோம்? நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 23x ஸ்கொயர் பிளஸ் 142x மைனஸ் 120 அண்ட் எதால டிவைட் பண்ண போகிறோம்? எக்ஸ் மைனஸ் 1. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த டேர்மையும் பார்த்துக்கணும். நம்ம லாங் டிவிஷன் நார்மல் டிவிஷன் மெத்தட் எப்படி பண்ணுவோம்? உள்ள இருக்க வேல்யூ வந்து பிகரா இருக்கணும் இங்க இருக்கிற நம்பரை விட. ஸோ இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. ஸோ எடுத்துக்கிறோம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் எடுத்துக்கிறோம். இங்க மேல கோஷன்ட்ல வந்து என்ன வரும் அப்படின்றத வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இப்போ நம்ம நம்பர் இருந்ததுன்னா டேபிள்ஸை சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். வேரியபிள் இருக்கு. ஸோ அதுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா கோஷன்ட்ல என்ன வரும் அப்படின்றது, இப்போ எக்ஸ் கியூப் இருக்கா, இதை வந்து எக்ஸால டிவைட், அப்போ வந்து எக்ஸ், இது வந்து எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எது பண்றதா இருந்தாலும் வித் த சைனோட வந்து பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து கோஷன்ட்ல வந்துடும். ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் இன்டூ மைனஸ் 1, அதனால மைனஸ் போட்டேன், அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இங்க என்ன பண்ணுவோம்? நம்ம மைனஸ் சைன் போட்டு பண்ணுவோம்ல, அதே தான். ஸோ மைனஸ் ஆயிடும், அப்போ இங்க வந்து பிளஸ் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். மைனஸ் 23x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன வரும்? மைனஸ் 22x ஸ்கொயர். இது அப்படியே இறக்கும் பிளஸ் 142x. இப்போ திருப்பியும் இங்க என்ன இருக்கு? மைனஸ் 22x ஸ்கொயர் எதால டிவைட் பண்ணும்? எக்ஸால. ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். எக்ஸ், இது எக்ஸ் மைனஸ் 22x. இது எங்க வரும்? கோஷன்ட்ல. ஸோ மைனஸ் 22x ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 22x. சைனை வந்து மாத்துறோம். ஸோ பிளஸ் ஆயிடும், இங்க மைனஸ் ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்போ 142x மைனஸ் 22x வந்து 120x ஆயிடும். இந்த மைனஸ் 120 கீழே கொண்டு வரும். திருப்பியும் ஃபர்ஸ்ட் டேர்ம் 120x by x. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிடும், 120. எது பண்றதா இருந்தாலும் வித் த சைன். ஸோ இதை 120 பிளஸ் 120 கோஷன்ட்ல எழுதணும். ஸோ 120x மைனஸ் 120 சப்ராக்ட் பண்றோம், இங்க பிளஸ் சைன் சேஞ்ச் 0, இதுவும் 0. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 22x பிளஸ் 120. ஸோ g of x வந்து என்னது? It is x square minus 22x plus 120. So p of x is equal to x minus 1 into g of x. So which is x minus 1 into x square minus 22x plus 120. இப்போ ஃபர்தரா இது வந்து என்னது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ வந்து அதாவது குவாட்ராட்டிக் பாலினாமியல் ரெண்டும் ஒன்று தான். ஈக்குவேஷனும் சொல்லலாம், பாலினாமியல் சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம பாலினாமியல் சாப்டர் பார்த்துட்டு இருக்கிறதுனால குவாட்ராட்டிக் பாலினாமியல் சொன்னேன். ஸோ இப்போ இதை வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் வச்சு சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணணும்? இங்க என்ன இருக்கு? இதை மட்டும் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 22x பிளஸ் 120. இங்க என்ன வரணும்? நான் மல்டிப்ளை பண்ணும் போது பிளஸ் 120 வரணும். அண்ட் நான் வந்து ஆட் பண்ணும் போது மைனஸ் 22 வந்து எனக்கு கிடைக்கணும். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மைனஸ் 12 மைனஸ் 10. 12 இன்டூ 10 வந்து என்ன வரும்? 120 வந்துடும். பிளஸ் 12 பிளஸ் 10 பண்ணா
+22 தான் வரும். ஆனா எனக்கு மைனஸ் இருக்கு, ஸோ அதனால மைனஸ் சைன் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இங்க என்ன பண்ணும், x² -22க்கு பதிலா இங்க என்ன இருக்கு, -12, அதையே போட்டுக்கிறோம். -12x -10x +120. அப்படி இதான் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். மிடில் டேர்மை ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். இது எப்படி வரும் அப்படின்றத இங்க வச்சு கண்டுபிடிக்கிறோம். இது வந்து ப்ராடக்ட், இது வந்து சம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிடில் டேர்ம் வந்து சம்மா இருக்கணும் அண்ட் எண்டு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ப்ராடக்டா இருக்கணும். அதை வச்சுட்டு அண்ட் ஃபைண்ட். நீங்க என்ன நம்பர்ஸ் வேணாலும் நீங்களே வந்து கண்டினியூஸா போடும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் வந்துடும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா இதே ஆன்சர் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸ் காமனா எடுத்தோம்னா எக்ஸ் -12 -10. அப்போ எக்ஸ் -10 வெளியில எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் வந்துடும் -12 வந்து வரும். இப்போ எக்ஸ் -12 காமனா எடுக்கிறேன். அப்போ வந்து எக்ஸ் -10 வந்து வரும். ஸோ p of x is equal to என்னென்னலாம் வரும். ஸோ இது வந்து this is g of x. ஸோ x -1 into g of x க்கு பதிலா x -12 into x -10. ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்தாங்கன்னா இப்படிதான் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எக்ஸசைஸ் 2.3 வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.